guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம லெவல் 1 பிளேயரோட எபிசோடு 20 தான் வச்சு செய்ய போகிறோம். எபிசோடு 19 பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆளில் போட்டுக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி ஒரு சின்ன பையன்கிட்ட திட்டு வாங்குறமேனு அந்த மினிஸ்டருக்கே செம காண்டி ஏறுது. ஆனால் நம்ம ஹீரோ அதை பற்றி கவலைப்படாமல் இதையெல்லாம் ஆரம்பித்ததே நீங்கள் தானே சொல்லிட்டு மினிஸ்டரை ஸ்ட்ரெயிட்டாகவே முட்டாள்னு திட்டுறான். அவ்வளவுதான், மினிஸ்டருக்கே கோவம் தலைக்கேறி, உனக்கு என் பவர் தெரியுமா, என் டைட்டில் என்னன்னு தெரியுமா, ஒன்றுமே தெரியாத சின்ன பையன் நீன்னு சொல்கிறான். அந்த மினிஸ்டர் பயங்கரமாக கத்துறான். நம்ம ஹீரோவை புவர்னு தரக்குறைவாக திட்டுறான். ஒரு சின்ன பையன்கிட்ட இப்படி அசிங்கப்படுறத அவனோட ஈகோ ஏற்றுக்கவே முடியலை. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த நம்ம ஹீரோ இவனை இங்கேயே போட்டு தள்ளிடலாம்னு யோசிக்கிற அளவுக்கு அவனோட ஆறா மாறுது. அந்த பயங்கரமான ப்ரெஷரை தாங்க முடியாமல் மினிஸ்டர் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி பயத்தில் ஃபேன்ட்லேயே உயிரின்னு போயிடுறாரு. நம்ம ஹீரோ அசால்ட்டா கொஞ்சமாவது காமன் சென்ஸ் யூஸ் பண்ணிக்கலவா, பேசுறதுக்கு முன்னாடி யோசின்னு அட்வைஸ் பண்ணுறான். அங்கே இருந்த ஸ்டாஃப் எல்லாம் இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்கிறாங்க. நம்ம ஹீரோ விடாமல், உன் மண்டை என்ன சும்மா டெக்கரேஷனுக்காக வச்சுருக்க, அதுக்குள்ளே மூளைன்னு ஒன்று இருக்கே, அதை யூஸ் பண்ணுன்னு ஜோக் அடிக்கிறான். கூடவே ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறான். நீ இவ்வளவு நேரம் பேசின எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், இனிமேல் சரவெளி ஆரம்பம். நாங்கள் போலீஸில் ரிப்போர்ட் பண்ணி உன் மேலே வெர்பல் அசால்ட்டுக்கு சார்ஜ் ப்ரெஸ் பண்ணுவோம், உன்னை நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெத்தாக கிளம்புறான். நம்ம ஹீரோ அந்த ரூமை விட்டு வெளியே வந்ததும் உள்ளே இருந்து அந்த மினிஸ்டரோட அலறல் சத்தம் மட்டும்தான் கேட்குது. நம்ம ஹீரோவுக்கு தன்னோட அந்த புது அபிலிட்டியை நினைச்சதை விட செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு. உண்மையிலேயே அங்கே நடந்தது இதுதான். நம்ம ஹீரோ என்ரேஜ் அப்படிங்கிற காமன் ரேங்க் ஸ்கில்லை யூஸ் பண்ணியிருக்கான். இது டார்கெட்டை பயங்கரமாக கோவப்பட வச்சு அவங்க செல்ஃப் கண்ட்ரோலை மொத்தமாக இழக்க வச்சிடும். இதோட இம்பேக்டாக கொஞ்ச நாளில் அந்த மினிஸ்டர் சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய கரப்ஷன் ஸ்கேண்டல் வெளியே வருது. சாதாரண பிளேயர்ஸ் ஆரம்பித்த இந்த மூமெண்ட் போக போக பெரிய பெரிய கில்டு வரைக்கும் பரவி பெரிய போராட்டமாக மாறுது. ஹீரோ இப்போ வீட்டில் செம்ம ரிலாக்ஸாக உட்காந்துருக்கான். தன்னோட சைக்கோமெட்ரி எபிலிட்டியை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு பொருளில் இருக்கிற மெமரியை படிக்கிற இந்த பவர் ஃபியூச்சரில் இன்னும் நிறைய ஹெல்ப் பண்ணும்னு நினைக்கும் போது லீக்கிட்ட இருந்து கால் வருது. அவள் கால் பண்ணுவான்னு நம்ம ஹீரோ எதிர்பார்க்கல போல. ஆனால் ஒரு ஸ்மைலோட ஃபோனை கையில் எடுக்கிறான். நம்ம ஹீரோவை பார்க்கணும்னு சொல்ல நம்ம ஆளும் ஓகே சொல்லிடுறான். அவள் உடனே நீ எங்கே இருக்க, லொக்கேஷன் சொல்லுன்னு கேட்க நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் பேரை சொல்கிறான். லீயும் ஓகே, நான் ஏற்கனவே அந்த பக்கம் தான் வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். சொன்ன மாதிரியே லீ அடுத்த 30 நிமிஷத்தில் ஸ்பாட்டுக்கு வந்துடுறா. வந்த உடனே சுற்றி வளைக்காமல் ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வரா. அந்த மினிஸ்டர் மேலே வந்த அந்த ஸ்கேண்டலை நீ தான் பிளான் பண்ணியான்னு கேட்குறா. ஏன்னா இப்படி ஒரு கச்சிதமான வேலையை நம்ம ஹீரோ தவிர வேற யாராலையும் செய்ய முடியாதுன்னு அவளுக்கே ஒரு சந்தேகம். கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப சென்சிட்டிவ்னு அவள் வார்னிங் கொடுக்குறா. அவங்க இப்போ நம்ம ஹீரோ மேலே ஒரு கண்ணு வச்சுருப்பாங்க, அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு லீ அட்வைஸ் பண்ணுறா. நம்ம ஆள் ஒருவேளை ரிஸ்க்கு, ஆனால் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக கேட்குறான். லீ ட்ரெஸ்பாசிங் அண்ட் தெஃப்ட் மாதிரி கேஸ் போட்டு உன்னை அரெஸ்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ பிளேயர்ஸுக்கான ஸ்பெஷல் லானால சுச்சுவேஷன் இன்னும் மோசமாகுமான்னு கேட்க அதுக்கு லீ ஒரு சூப்பர் ஐடியா கொடுக்குறா. அப்படி ஒரு நிலைமை வந்தால் பப்ளிக் ஒப்பீனியன் உன் பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ, மக்கள் சப்போர்ட் இருந்தால் கவர்மெண்ட் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவுக்கும் அது நல்ல ஐடியான்னு படுது. ஆனால் நான் ஒன்றும் கிரிமினல் இல்லையே, அதனால் எனக்கு கவலைப்பட ஒன்றும் இல்லைன்னு கெத்தா சொல்கிறான். திரும்பவும் நம்ம ஹீரோவை ஜாக்கிரதையாக இருக்க சொல்கிறா. அவளோட கருத்துப்படி பவரில் இருக்கிற ஹையர் ரேங்கிங் அஃபீஷியல்ஸுக்கு இந்த மாதிரி செல்வாக்கு இருக்கிற பிளேயர்ஸை பிடிக்காது. இப்போதைக்கு அவங்க சைலண்ட்டாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே காண்டில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவுக்கு இப்போ புது புது எனிமீஸ் உருவாக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கவர்மெண்ட் தரப்பில் இருந்து இனி நம்ம ஹீரோவை ஒரு கண்ணு வச்சு கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோ அசால்ட்டாக எனக்கும் இந்த பஞ்சாயத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் கொஞ்ச நாளைக்கு சைலண்ட்டாக இருக்கிறது தான் நல்லதுன்னு ஒரு முடிவுக்கு வரான். லீ ஒரு நக்கல் சிரிப்போட அது உண்மையிலேயே ஒரு ஸ்மார்ட் ஐடியா தான்னு சொல்கிறா. தேவையில்லாத சந்தேகத்தை தவிர்க்கிறது 2 பேருக்குமே நல்லது தான். ஆனால் சீன் இப்போது வேற ஒரு பக்கம் மாறுது. ஒரு மிசைல் செம ஸ்பீடில் அதோட டார்கெட்டை நோக்கி பாயுது. இந்த இடம் பியாங்யாங், நார்த் கொரியா. அந்த சோல்ஜர் டார்கெட் அழிஞ்சிருக்குன்னு நம்புகிறான். ஆனால் ஒரு பயங்கரமான வாய்ஸ் இல்லைன்னு சொல்லுது. அடுத்த செகண்ட் ஒரு மான்ஸ்டர் அதோட வாயிலிருந்து க்ரீன் கலரில் ஸ்லைமை கொட்டுது. அந்த ஸ்லைம் பட்ட அடுத்த செகண்டு அங்கிருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் ஸ்கெலட்டன்ஸாக மாறிடுறாங்க.
அந்த எபிலிட்டி அங்கேயே நிற்காம அப்படியே பரவி வழியில் இருக்கிற எல்லாத்தையும் உருக்கி தள்ளுது. ஒரு ஃபைட்டர் ஜெட்டு கூட தப்பிக்கல. அந்த சிட்டி மொத்தமாக அழிஞ்சு போகுது. இந்த பக்கம் கெஃபேல லீ கிளம்பணும்னு சொல்கிறா. ஆனால் அந்த மெசேஜ் அவளுக்கு மட்டும் வரலை, நம்ம ஹீரோவும் அவ கூட போகிறான். அந்த மெசேஜ் ஒரு எமர்ஜென்சி சம்மன், ஹை லெவல் பிளேயர்ஸுக்கு மட்டும்தான். ஒரு ஸ்பெஷல் கோட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நான் முதல்ல ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு கான்டாக்ட் பண்ணணும்னு லீ சொல்கிறா. ஆனால் நம்ம ஆள் இப்போவே இன்டர்நெட்டை பார்த்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு லீ. நார்த் கொரியா காலி, அதுக்கு காரணமான மான்ஸ்டர் இப்போ நம்ம கண்ட்ரிக்கும் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறான். சுச்சுவேஷன் நம்ம ஹீரோ நினச்சதை விட ரொம்பவே சீரியஸாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் அந்த சுச்சுவேஷன் உண்மையிலேயே கிரேவாக தான் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி பக்கத்து கண்ட்ரி காலி ஆயிடுச்சு. நார்த் கொரியாவில் இருந்த எல்லா ஹை லெவல் பிளேயர்ஸும் ஒரு கிரியேச்சரை தடுக்க ஃபெயில் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் போர்ட்டல்ஸ்ல இருந்து மான்ஸ்டர்ஸ் கூட்டம் கூட்டமாக வெளியே வந்துக்கிட்டே இருக்கு. பார்டரில் அகதிகள் கூட்டம் கூட்டமாக வராங்க. அவங்க கூடவே மான்ஸ்டர்ஸும் நெருங்கிட்டு இருக்கு. இப்போ அந்த ஆர்கனைசேஷனோட ஹெட் பொறுப்பேற்றுக்கிறாரு. அவர் ஏன் ஹை லெவல் பிளேயர்ஸை மட்டும் கூப்பிட்டோம்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவங்களோட மெயின் மிஷன் அந்த பயங்கரமான மியூசிக் கிட்ட இருந்து பார்டரை காப்பாற்றணும். அப்புறம் அந்த ஃப்ரண்ட் லைன்ஸில் வர மான்ஸ்டர்ஸை கூட்டத்தை அடித்து வரட்டணும். ஆனால் அந்த ஃப்ரண்ட் லைன் மேட்டர் நம்ம ஹீரோவுக்கு ஏனோ சரியாக படலை. ஒரு 10 நாள் கழித்து பாஜி ஏரியாவில் ஒரு பெரிய ஆர்ஸ் கூட்டம் அட்டாக் பண்ணுது. ஆனால் பார்டரில் ஏற்கனவே நம்ம பிளேயர்ஸ் அலர்ட்டாக இருக்காங்க. அங்கே ஒரு ஸ்வாட்ஸ்மேன் மான்ஸ்டர்ஸை எல்லாம் அப்படியே சீஸ் மாதிரி நறுக்கி தள்ளுறான். நாளைக்கு தான் இந்த மொக்க மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணுமேனு ஒருத்தன் ஒரு மாதிரி சலிச்சுக்கிறான். நம்ம ஹீரோவுக்கும் இது செம போரிங்காக இருக்குது. அப்போ ஒரு ஓனாய் நம்ம ஹீரோ மேலே அட்டாக் பண்ண வருது. அது அப்படியே 2ஆ வெட்டி சாய்க்கிறான். மற்ற பிளேயர்ஸும் பார்டரை காப்பாற்ற போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஆள் மட்டும் இது எப்போதான் முடியும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட சிஸ்டருக்கு தான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு தேவையான எல்லா சப்ளைஸையும் அவங்க இங்கேயே அனுப்பி வச்சிடறாங்க. இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் இது அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அப்போ சீன் சைனா பக்கம் மாறுது. ஒரு மான்ஸ்டர் கூட்டம் ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணுது. மிலிட்ரி அவங்க மேலே ஃபயர் பண்ணுறாங்க. ஒரு பெரிய ரெட் டிராகன் ரிவரை கடக்க ஆரம்பிக்குது. சடன்லி ஒரு எக்ஸ்ப்ளோஷன் அதை காயப்படுத்துது. சைனா பார்டரில் பிளேயர்ஸ் கூட்டம் அந்த ரெட் டிராகனை முன்னேற விடாமல் தடுக்கிறாங்க. இன்னொரு பிளாஸ்ட் அதோட நெஞ்சிலே விழுவுது. அந்த மான்ஸ்டர் சமகாண்டாகுது. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு மெயின் பிளேயர் அசால்ட்டாக அந்த டிராகனை வெட்டி சாய்க்கிறான். சண்டை ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. அப்போ ஒரு சோல்ஜர் ஓடி வந்து இன்டெல் படி அந்த எமுஜி இந்த ரூட்டில் தான் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்ல அந்த ஸ்வாட்ஸ்மேன் செம்ம ஹாப்பி ஆகுறான். நார்த் கொரியாவையே தரமட்டமாக்கின அந்த அன்ரேங்க்டு கிரியேச்சர் இப்போ ஒரு புது அப்டேட் கிடச்சிருக்கு. அதோட லெவல் இன்னும் மிஸ்டீரியஸாக இருந்தாலும் அதோட ரேங்க் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அது ஒரு லெஜெண்டரி கிரியேச்சர். சைனா ஆர்மி தங்கக்கிட்ட இருக்கிற மொத்த வெப்பன்ஸையும் வச்சு அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. யார் அந்த எமோஜியை தோக்கடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பர்ஸ்ட் கில் அச்சீவ்மெண்ட் கிடைக்கும். சாதாரணமாக இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் கிடைச்சா அவங்களோட ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் வேறு லெவலில் பூஸ்ட் ஆகும். அந்த ஸ்வாட்ஸ்மேன் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு வெறியோடு இருக்கான். அங்கே பார்டரில் 181 விதமான ரேங்க்ஸ் பிளேயர்ஸ் அண்டு 3000க்கும் அதிகமான ஹை லெவல் பிளேயர்ஸ் குவிஞ்சிருக்காங்க. கடைசியாக எமோஜி ஸ்பாட்டுக்கு வந்துருச்சு. நிச்சயமாக அந்த ஸ்வாட்ஸ்மேன் தான் இப்போ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கான். அட்டாக்னு எல்லாரும் ஒரே நேரத்தில் பாயிறாங்க. ஒரு மாங் மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ண தன்னோட எபிலிட்டியை யூஸ் பண்ண எல்லா பக்கத்தில் வந்து மேஜிக் அட்டாக்ஸ் மலை மாதிரி பொழியுது. ஆனால் அந்த எமோஜி இதையெல்லாம் பார்த்து அசரலை. அதுக்கு பதிலாக ஒரு மரண பீதியை கிளப்புது. எமிஜியோட ஃபியர் ஸ்டேட்டஸ் ஆக்டிவேட் ஆகுது. இது மற்றவங்களை 10 செகண்ட்ஸ் வரைக்கும் அப்படியே பேரலைஸ் பண்ணுது. பிளேயர்ஸால் 1 இன்ச்சு கூட நகர முடியலை. அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. தப்பிக்க முடியாமல் சில பிளேயர்ஸ் அந்த மான்ஸ்டருக்கு ஃபுட் ஆகுறானுங்க. மற்றவங்க அதோட வாளால் தூக்கி வீசப்படுறாங்க. அப்போ எமோஜி ஒரு பயங்கரமான லைட்னிங் பிளேடை விடுது. அதில் ஒரு பெரிய கூட்டமே மொத்தமாக காலி. நம்ம ஹீரோ இதையெல்லாம் ஃபோனில் நியூஸாக பார்த்துக்கிட்டு இருக்கான். சைனா பார்டரில் நடந்த அந்த டிசாஸ்டரால் ஆயிரக்கணக்கான ஹை லெவல் பிளேயர்ஸ் இறந்துட்டதா ஷாக்கிங் நியூஸ் வருது. நம்ம ஹீரோ பஸ்ட்டு வில்டு இன்ஸ்டிங்க்ட் எபிலிட்டியை வாங்கலாம்னு தான் யோசித்தான். ஆனால் டக்குன்னு பிளானை மாற்றிக்கிறான். அந்த எமிஜியோட ஃபியர் ஸ்டேட்டஸை எதிர்க்க கண்டிப்பாக மென்டல் ரெசிடென்ஸ் வேணும்னு முடிவு பண்ணுறான். ஏன்னா அந்த லெஜெண்டரி மான்ஸ்டரை ஹண்ட் பண்ணுறதுக்கு அந்த டைட்டிலை தட்டி பறிக்க வெறியாக இருக்கான். கடைசியாக நம்ம ஹீரோ ஒரு ஹீரோயிக் பவரை செலக்ட் பண்ணுறான். இதுக்கு 2 வேலை தான். ஒன்று மனசை பாதுகாக்கிறது, இன்னொன்று வில் பவரை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணுறது. இதுக்காக அசால்ட்டாக 29 பில்லியன் பாயிண்ட்ஸை வாரி இறைச்சி அந்த ஸ்கில்லை கற்றுக்குறான். பஸ்ட்டு எந்த ஒரு வித்தியாசமும் தெரியலை. சரி, இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் இதோட பவர் என்னன்னு புரியும்னு வெயிட் பண்ணுறான். அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல ஒரு பிளேயர் என்னை எல்லாரும் கேவலப்படுத்துகிறானுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான்.
அங்கே இருக்கிற மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் என்ன ஏதுன்னு ஆச்சரியமாக வேடிக்கை பார்க்குறாங்க. அந்த ஆள் கிளம்பும் போது தான் புரியுது எல்லாரோட அட்டென்ஷனும் அவன் மேலே இருக்குன்னு. மற்றவங்க அவனை ஒரு மாதிரி ஜட்ஜ் பண்ணி முறைச்சி பார்க்க அவன் அப்படியே தலையை குனிஞ்சிக்கிட்டே நடந்து போகிறான். நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்துட்டு எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணுறாங்களேன்னு நினைக்கிறான். ஆனால் காரணம் ரொம்ப சிம்பிள். எல்லாருக்கும் அந்த பஸ்டிக்கில் அச்சீவ்மெண்ட் மேலே ஒரு கண் இருக்குது. ஆனால் சில பேர் வேறு ஏதோ சீக்ரெட்டான காரணங்களுக்காகவும் இங்கே வந்திருக்காங்க. ஆனால் இவ்வளோ பேர் அப்ளை பண்ணாலும் செலெக்ஷன் ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது போல். நம்ம ஹீரோவை அந்த செக்ரட்டரி பொண்ணு உள்ளே கூப்பிட்றா. முதல்ல ஐடென்டிட்டியை எல்லாம் பக்காவாக செக் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே போக அலோவ் பண்ணுறா. நம்ம ஹீரோ அந்த ரூமுக்குள்ளே போனதும் என்னடா அது அப்படியே ஒரு சினிமாவில் வர இன்ட்ராகேஷன் சீன் மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறான். அப்போ ஒரு வாய்ஸ் நீ டெஸ்ட்டுக்கு ரெடியானு கேட்குது. நம்ம ஹீரோ ரெடின்னு சொன்னதும் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ரூமே செம்ம சைலண்ட்டாக இருக்குது. சடன்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த மெசேஜ் என்ன சொல்லுதுன்னா நம்ம ஹீரோ இப்போ ஒரு மென்டல் அபிலிட்டியால் அஃபெக்ட் ஆகிருக்கான். அதனால் அடுத்த 10 செகண்டுக்கு செம்ம கன்ஃபியூஷனில் இருப்பான். ஆனால் அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ இப்போ தான் புதுசாக வாங்கின அந்த பேசிவ் ஸ்கில்லை ஆக்டிவேட் ஆகுது. அதனால் அந்த கன்ஃபியூஷன் எஃபெக்டை நம்ம ஹீரோ அசால்ட்டாக ரெசிஸ்ட் பண்ணிடுறான். டெஸ்ட்டு முடிஞ்சு நம்ம ஹீரோ பாஸ் ஆகிடுறான். முடிஞ்சதும் நம்ம ஹீரோ கிளம்புறான். அந்த பக்கம் இருந்த ஆள் நம்ம ஹீரோ உண்மையிலேயே இம்ப்ரெசிவாக இருக்கான்னு ஒத்துக்கிறான். அப்புறம் லீ அடுத்த கேண்டிடேட்டை கூப்பிட சொல்கிறா. கொஞ்ச நாள் கழித்து டிஎம்இசட் பக்கத்தில் சவுத் கொரியன் கவர்மெண்ட் நார்த்தை நோக்கி அட்வான்ஸ் ஆக முடிவு பண்ணுது. ஃபைட்டர் ஜெட் ஏர்ஸ்பேஸ்க்குள்ளே என்டர் ஆகிறதா ரிப்போர்ட் பண்ணுது. அப்புறம் ஒரு ஷிப் ஒரு மிசைலை லான்ச் பண்ணுது. அது ஒரு ப்ளூ டிராகனோட ஷோல்டரில் பட்டு அந்த கிரியேச்சரை கீழே விழ வைக்குது. இது வரைக்கும் எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு. பிளேயர்ஸும் மிலிட்ரியும் சேர்ந்து வேலை செய்கிறது ஒர்க் அவுட் ஆகுது. இந்த ஏரியா முழுக்க மான்ஸ்டர்ஸ் கூட்டமாக இருந்தாலும் பிளேயர்ஸ் அவங்கள ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒரு வாரம் கழித்து சீன் பெய்ஜிங் பக்கம் திரும்புது. அங்கே இருக்கிற லீடர்ஸ் எல்லாம் எப்படி அந்த எமோஜியை தோக்கடிக்கிறதுன்னு சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தூரத்தில் அந்த மவுண்டெயினே தீப்பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியும். ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.